இந்த குட்டி பொண்ணு ஆப்பிளுக்கு வர்ணம் திட்டி அங்க வண்டியில வந்தவங்கள்ட்ட போயிட்டு இலவசமா நான் ஆப்பிள் கொடுக்குறேன்னு சொன்னா உடனே அவங்க எல்லாருமே இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஆப்பிள வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து கீழே இறங்கி வந்து அங்க வந்து போலீஸ்காரரை பார்த்து உடனே இந்த பொண்ணு போய் அழ ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இந்த போலீஸ்காரரும் என்னமாச்சு எதுக்காக அழுகுறன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, என்கிட்ட இருந்த ஆப்பிள் எல்லாத்தையுமே அங்க வண்டியில வந்தவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே உடனே இந்த போலீஸ்காரர் வண்டியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா எல்லாரோட கையிலயுமே ஆப்பிள் இருக்கு. இதை பார்த்து இந்த போலீஸ்காரர் கோவப்பட்டு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, சின்ன பொண்ணுகிட்ட இருந்து ஆப்பிள்ஸை ஏமாத்தி வாங்கிருக்கீங்க, அதனால ஆப்பிளுக்கான பணத்தை டபுள் மடங்கா கொடுக்கணும்னு சொன்னேன். இதனால எல்லாருமே இந்த பொண்ணு ஒரு ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம எல்லாருமே பணத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பணத்தை வாங்கின போலீஸ்காரரும் அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு. இப்படி இந்த பொண்ணு எதுக்காக ஏமாத்தினா, இந்த பொண்ணோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அந்த பொண்ணு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அம்மா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு கோவப்பட்டு என்னமா பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே அம்மா பாத்தீங்கன்னா பொண்ணு அடிச்சு பணத்தை கொடுறேன்னு சொல்லி எல்லா பணத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்றான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால உன் பொண்ணை நீ கூட்டிட்டு வரக்கூடாது, நம்ம 2 பேருமே போவோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த குட்டி பொண்ணு அம்மானு கத்திட்டு ஓடி வரா. இதை பார்த்து அம்மாவும் நீ என்னோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி பொண்ணை வந்து நடுத்தெருவுல விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இதனால இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நடுத்தெருவுல இருந்து அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா பல வருடங்களாவது இந்த சின்ன பொண்ணு பெரியவளா வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறா. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா பிச்சை எடுத்துக்கு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா. என்னன்னு சொல்லி பார்த்து அந்த பொண்ணோட அம்மா தான். அந்த பையனும் இந்த அம்மாவை ஏமாத்தி இப்படி ஒரு நடுத்தெருவுல விட்டுருப்பான். இதனால அந்த பொண்ணு நம்ம அம்மா நம்மளை ஏமாத்தினதுக்கு கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, இப்ப நம்ம அம்மாவும் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மாவை மன்னிச்சு அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறா.